இன்றைக்கி இந்த பாஸ்தா ரெசிபிக்கு பின்னாடி ஸ்கூல் லஞ்சோட ஒரு ஸ்டோரி இருக்குது. நேற்று ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாருக்கும் பாஸ்தா தான் லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. நேற்று காலையில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஸ்கூல் லஞ்ச் கொடுத்துடலாமான்ட்டு யோசித்தேன். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் ப்ளூபெர்ரி பேன் கேக் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டேன். நல்ல வேலை நான் கொடுத்தேன்னு சொல்லி நான் லஞ்ச் டைமில் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த கொடுத்த பாஸ்தா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அது கூட ஒரு சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப கண்ட்ரவியாக தான் இருந்துச்சு. நல்ல வேலைடா என் பிள்ளையோட வயிறை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி காலையில் நல்ல பாஸ்தா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். இது ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்தா இப்போ 14 நிமிஷம் ஆச்சு கொதிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் சைடில் எல்லா வேலையும் செஞ்சேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மொத்தமே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே லஞ்ச் பாஸ்தா தான் எடுத்துகிட்டு போனேன். என்னடா பாஸ்தாக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டோரியான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் ஹெல்த்தியாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.